சூஃபியிலே தேடுவதை நிறுத்து, தேடியது கிடைக்கும் என்று சொல்வார்கள். நீங்கள் வெளியே போய் தேடுகிறீர்களே, அதையெல்லாம் நிறுத்திவிட்டு சிறிது நேரம் நாம் உள்ளே தேடலாம் என்று முயற்சி செய்திருக்கிறீர்களா? வெளியே தேடுவதையெல்லாம் கொஞ்ச நேரம் திருத்திவிட்டால் உள்ளே சிலவற்றை நீங்கள் தேடிக்கொண்டே இருப்பீர்கள், கிடைக்காது. திடீரென ஒரு நாள் நீங்கள் தேடாத போது அது கிடைக்கும். நீங்கள் எங்கேயோ வைத்த பேனா, எங்கேயோ வைத்த ஒரு கடிகாரம் உங்கள் கண்களிலே படும். வெளியே தேடுவதை நிறுத்திவிட்டு நாம் உள்ளே நுழைந்து தேடிக்கொண்டே இருந்தால் அதன் ஆழத்திலே மௌனம் தட்டுப்படும். ஆங்கிலத்தில் 3 சொற்கள் இருக்கின்றன. ஒன்று காம்னஸ், இரண்டாவது குவைட்னஸ், மூன்றாவது சைலன்ஸ். இந்த 3க்கும் என்ன வேறுபாடு? காம்னஸ் என்று சொன்னால் புற அமைதி. நான் இங்கே இருக்கிறேன், நீங்களும் இருக்கிறீர்கள், நாம் யாருமே பேசாமல் இருந்தால் அது புற அமைதி. எந்த சப்தமும் செய்யாமல் இருந்தால் அது புற அமைதி. ஆனால் இது சைலன்ஸ் அல்ல. நாம் வெளியே பேசாமல் இருந்தாலும் உள்ளே பேசிக்கொண்டிருப்போம். பேசுவதற்கான அவகாசத்தை எதிர்பார்த்து கொண்டே இருப்போம். எப்படி ஒரு எரிமலை அமைதியாக இருக்கிறதோ அந்த எரிமலையின் அமைதியை போன்றது, புயலுக்கு பின்னால் ஏற்படுகிற அமைதியை போன்றது. அந்த புற அமைதியால் எந்த பயனும் அல்ல. அது சிறிது நேரம் தாக்கி பிடிக்கும். யாராவது வந்தால் அது தாக்கு பிடிக்கும். ஆசிரியர் வந்தால் மாணவர்கள் அந்த புற அமைதியை காப்பார்கள். ஆசிரியர் போன அடுத்த நேரமே ஏற்கனவே அவர்கள் அமைதியாக இருந்ததற்கும் சேர்த்து ஆர்ப்பரிப்பார்கள். நான் சில மாணவர்களை பார்த்திருக்கிறேன். சுற்றுலாவிற்கு செல்வார்கள். அந்த கல்லூரி வளாகத்தை தாண்டியதும் அவர்கள் எடுக்கிற அந்த அவதாரம் இருக்கிறதே, அத்தனை தலைகளும் அறுத்து எறிந்ததைப் போல, அத்தனை விலங்குகளும் உடைக்கப்பட்டதைப் போல, பூரண சுதந்திரம் அவர்களுக்கு கிடைத்ததைப் போல அவர்கள் செய்கிற அந்த மகிழ்ச்சி, சாலையிலே போகிறவர்களை எல்லாம் அவர்கள் அழைத்து நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்பதை காண்பிப்பதற்காக செய்கிற சமிக்ஞைகள் இருக்கின்றனவே. பாவம், எவ்வளவு அடக்கி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் என்பதை அது தெளிவுபடுத்துவதாக இருக்கிறது. புற அமைதி. இரண்டாவது குவைட்னஸ், நிசப்தம். சப்தத்திற்கு எதிரானது நிசப்தம். சப்தம் செய்யாமல் இருப்பது நிசப்தம். எதையும் கீழே போடாமல், எதையும் அசைக்காமல், நாற்காலியை இழுக்காமல் இருப்பது நிசப்தம். அழுக்கு வேறு, அசுத்தம் வேறு. அழுக்கு தானாக சேருவது, அசுத்தம் நாமாக செய்வது. அமைதி வேறு, நிசப்தம் வேறு. சப்தம் நாமாக செய்வது, சப்தம் செய்யாமல் இருப்பது, அதுதான் குவைட்னஸ். மூன்றாவது சைலன்ஸ். சைலன்ஸ் என்று சொன்னால் அது பேசாமல் இருப்பது மட்டுமல்ல, எதையும் சிந்திக்காமல் இருப்பது, நமக்குள்ளும் பேசாமல் இருப்பது, நமக்குள்ளும் சொற்கள் எல்லாம் உறைந்து போவது. சில பேர் பேசாமல் இருப்பார்கள், ஆனால் சைகைகளால் பேசுவார்கள், கண்களால் பேசுவார்கள். அவர்கள் பேசியே இருக்கலாம் என்று தோன்றுகிற அளவுக்கு அவர்களுடைய சமிக்ஞைகள் இருக்கும். இப்படி பேசுவதை திருவள்ளுவர் கூட குறிப்பிட்டிருக்கிறார். கண்ணோடு கண்ணை நோக்குக்கின் வாய்ச்சொற்கள் என்ன பயனும் இல என்கிறார். இது குறிப்பறிதல் அதிகாரத்தில் வருகிறது, காமத்துப்பாலில். ஒரு ஆணும் பெண்ணும் ஒருவரை ஒருவர் கண்களால் பார்த்து கொண்டால் வாய்ச்சொற்களுக்கு தேவையே இல்லை. அப்துல் ரஹ்மான் சொல்கிறார், காதல் ஒரு விசித்திரமானது, அங்கேதான் கண்கள் பேசுகின்றன, உதடுகள் சந்திக்கின்றன என்கிறார். கண்கள் தான் பேசுகின்றன, உதடுகள் பேசுவது இல்லை என்று அவர் குறிப்பிடுகிறார். எனவே பேசுவது என்பது சொற்களால் மட்டுமல்ல, சைகைகளால் கூட பேசாமல் இருக்கிற போது, எண்ணங்களை கூட மனத்திலே ஏற்றுக்கொள்ளாத போது ஏற்படுகிற ஒரு மௌனம், அந்த மௌனம்தான் மகத்தான மௌனமாக இருக்க முடியும் என்று அவர் குறிப்பிடுகிறார். இந்த மௌனத்தை எப்படி அடைவது? ஒரு மடாலயத்தில் அந்த தலைமை துறவி யார் வந்தாலும் அவர்களை அழைத்து அந்த மடாலயத்தில் எல்லாவற்றையும் விவாதிக்க சொல்வார். அந்த சீடர்களுக்கு தியானம் செய்வது சிரமமாக இருந்தது. அப்போது ஒரு சீடர் அவரை பார்த்து கேட்டார், இப்படி எப்போது பார்த்தாலும் இரைச்சல் இருக்கிறது, நாங்கள் எப்படி மௌனமாக இருப்பது? அவர் சொன்னார், மௌனம் என்பது
சப்தங்களை உதிர்ப்பதல்ல, சுயத்தை உதிர்ப்பது. நம்மை உதிர்க்கிற போதுதான் அந்த மௌனம் வரும் என்று அவர் சொன்னார். அதனால்தான் ஓசை அடங்கும் இட ஓங்கார துள்ளொலிகான், ஓசை அடங்குமிடம் ஓங்கார துள்ளொலிகேன், பேசாதிருக்கும் பிரம்மமதி என்றாண்டி என்று பட்டினத்தார் குறிப்பிடுகிறார். இந்த ஓசைகள் அடங்குகிற போது அந்த ஓம்காரம் என்பது கேட்கும் என்று அவர் அந்த தெய்வீக அந்த ஒளியை பற்றி அவர் குறிப்பிடுகிறார். இது எல்லாவற்றிற்கும் பொருந்தமானது. ஜென்னை எடுத்துக்கொண்டால் கூட நீங்கள் தியானிக்கிற போது உங்கள் மனத்தை உற்று நோக்க வேண்டும், எண்ணங்களை உற்று நோக்க வேண்டும் என்பதுதான் முக்கியமானதாக இருக்கிறது. த திச் நாட் ஹான் என்கிற ஒரு புத்த துறவி, அவர் வியட்நாமிய துறவி. அவருடைய பெயர் நோபல் பரிசுக்கு கூட பரிந்துரை செய்யப்பட்டது. ஓல்டு பாத் ஒயிட் கிளவுட்ஸ் என்கிற ஒரு அழகான புத்தகத்தை புத்தரின் வாழ்க்கையை பற்றி எழுதினார். அவருடைய ஆசிரமத்தில் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் சோம்பேறி நாள் என்று பெயர். அந்த நாளன்று எல்லோருமே மெதுவாக நடப்பார்கள், மெதுவாக சாப்பிடுவார்கள், மெதுவாக தண்ணீர் அருந்துவார்கள், எல்லாவற்றையுமே கவனிப்பார்கள், எல்லாவற்றையுமே தியானமாக மாற்றுவார்கள். எதை செய்தாலும் மெதுவாக நிதானமாக உற்று கவனித்து செய்வார்கள். அது மௌனத்தை அடைவதற்கான ஒரு பயிற்சி என்று குறிப்பிடுகிறார். எனக்கு தெரிந்த ஒருவர் ஒரு குறிப்பிட்ட நாளன்று மௌன விரதம் இருப்பார். யாருடனும் பேச மாட்டார், அமைதியாக இருப்பார். எவ்வளவு பெரிய நபர்கள் வந்தாலும் பேச மாட்டார். அவர் காகிதத்தில் எழுதி காண்பிப்பார், சைகையால் பேசுவார். அவர் சொன்னது புரியாவிட்டால் கோபப்படுவார், கண்கள் கொப்பளிக்கும். அவர் என்றைக்கு மௌனம் இருக்கிறாரோ அந்த நாள் அவர்கள் வீட்டில் இருக்கிறவர்களாம் அதிகமாக பேசி தொலைப்பார்கள். இதுவா மௌனம்? மற்றவர்களை பேச வைப்பதா மௌனம்? அந்த இல்லம் முழுவதுமே அமைதியாக இருக்கும்படி பார்த்து கொள்வது தானே மௌனம். ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் வாட் தே டு நாட் டீச் அட் ஹார்வர்ட் பிஸ்னஸ் ஸ்கூல் என்கிற புத்தகத்தை மெக்கார்மக் எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்தில் அவர் சொல்லுகிறார், சைலன்ஸ் இஸ் நாட் அக்செப்டன்ஸ் என்று குறிப்பிடுகிறார். நான் ஏற்கனவே சொன்னேன் சைகைகளால் பேசுவது என்று. எந்த சைகையால் கூட பேசாமல் இருப்பதற்கு ஒரு பெயர் இருக்கிறது. இது 10வது மௌனம். அதற்கு பெயர் காஷ்ட மௌனம் என்று பெயர். சைகைகளால் கூட பேசாமல் இருப்பது, அமைதியாகி விடுவது, உறைந்து விடுவது, ஒரு பாறையை போல ஆகிவிடுவது. இந்த ஹார்வர்ட் பிஸ்னஸ் ஸ்கூலில் கூறுவது, சிலர் அமைதி காக்கிறார்கள் என்பதால் அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள் என்று நினைக்கக்கூடாது. அவர்கள் சொல்வதற்கு பயப்படுகிறார்கள். ஒரு மேலதிகாரி சொன்னால் எப்படி நாம் மறுத்து சொல்ல முடியும் என்று அமைதியாக இருப்பார்கள். நீங்கள் எதை வேண்டுமானாலும் சொல்லுங்கள் என்று அவர்களுக்கு நாம் சுதந்திரம் கொடுத்தால் சொல்லத் தொடங்குவார்கள். பல வீடுகளில் குழந்தைகள் அப்பாவிடம் மௌனம் காக்கும். அம்மாவின் மூலம்தான் எந்த செய்தியும் அப்பாவுக்கு செல்லும். ஏனென்றால் அப்பாவிடம் எடுத்தவுடன் சொல்ல முடியாது. ஒரு மௌனத்தை காக்க வேண்டும். அது அக்செப்டன்ஸ் என்பது அல்ல, மாறாக அந்த மௌனம் அம்மாவின் வழியாக கோரிக்கையாக வெளிப்படுகிற ஒன்று என்று. அதை போலவே தாகூர் சொல்லுகிறார், உங்கள் வாழ்க்கை நேரத்தின் நுனியில், இலைகளின் நுனியில் நடனமாடுகிற பனித்துளியைப் போல இருக்கட்டும் என்று மௌனத்தை பற்றி சொல்லுகிறார். நம்முடைய பெரும்பாலும் மௌனமாக இருக்க முடியாத இன்னொரு பிரச்சனை கோபம். மௌனத்திற்கு எதிர்ப்பதமாக இருக்கிறது கோபம். பல நேரங்களில் நாம் கோபப்பட்டால் சொற்களை கொட்டி விடுகிறோம். ஒரு நிமிடம் கூட நம்மால் கோபப்பட்டால் மௌனமாக இருக்க முடிவதில்லை. அந்த கோபத்தை எப்படியாவது வெளியே கொட்டிவிட வேண்டும். அப்போதுதான் நான் அமைதியாகும். குப்பையை கொண்டு போய் கொட்டுவதைப் போல நம்முடைய கோபத்தை கொட்டுகிறோம். ஜார்ஜ் குல்ஜீஃப் என்கிற ரஷ்ய ஞானி சொன்னார், உங்களுக்கு எப்போதாவது கோபம் வந்தால் 24 மணி நேரம் மட்டும் தயவு செய்து நீங்கள் அந்த கோபத்தை வெளிப்படுத்தாமல் இருங்கள். 24 மணி நேரத்திற்கு பிறகு கோபப்படலாம் என்று தோன்றினால் அது உண்மையான கோபமாக இருக்கும். அப்போது நீங்கள் 24 மணி நேரம் ஒருவர் மீது கோபப்படக்கூடாது, அதற்கு பிறகு கோபப்படலாம் என்று கோபத்தை ஒத்தி வைத்தால் 24 மணி நேரம் கழித்து நீங்கள் கோபப்படுகிற போது பல நேரங்களில் கோபம் தேவையில்லை என்று 99% நிகழ்வுகளில் கோபம் வீணானது என்று புரிந்துவிடும். அந்த ஒரே ஒரு நிகழ்வில் கோபப்பட்டால் கூட
அந்த கோபம் நெறிப்படுத்தப்பட்ட கோபமாக வரும். அரிஸ்டாட்டில் சொல்லுகிறார், கோபப்படுவது எளிது, ஆனால் யார் மீது எப்போது எவ்வளவு விகிதம் எந்த காரணத்துக்காக கோபப்பட வேண்டும் என்பது தெரிந்தால் அது மகத்தானது என்கிறார். கோபம் நியாயமான கோபமாக இருக்க வேண்டும், அதுதான் ரௌத்ரம் பழகு. யார் மீது கோபம் கொள்ள வேண்டுமோ அவர்கள் மீது கோபம் வேண்டும். அப்பாவிகளின் மீது நம்முடைய கோபத்தை தப்பாமல் காட்டுகிறோம், அதுதான் பிரச்சனை. எனவே அந்த கோபத்தை நெறிப்படுத்துவதற்கு நீங்கள் 24 மணி நேரம் அதை தள்ளி போட்டால் அதற்கு பிறகு நீங்கள் கோபப்பட மாட்டீர்கள். திருவள்ளுவர் கூறுவதைப் போல செல்லிடத்து காப்பான் சினங்காப்பான் என்று அவள் மீது கோபப்படுகிற தேவையில்லாமல் போய்விடும். அதற்குள் அந்த பிரச்சனையே தீர்ந்துவிடும். பல நேரங்களில் 24 மணி நேரத்தில் இந்த பிரச்சனை ஒன்றுமில்லாமல் ஆகிவிடும். அதைத்தான் நாம் செய்வது. கோபத்தின் போது மௌனம் காப்பதற்கு முக்கியமான ஒன்று. டெனிசன் என்கிற கவிஞர் வாரியர் பிராட் ஹோம் டெட் என்கிற ஒரு கவிதையை எழுதியிருக்கிறார். ஒரு படை வீரன் போரிலே இறந்து போகிறான். அவனுடைய உடல் வீட்டுக்கு வருகிறது. மனைவி அங்கே அமர்ந்திருக்கிறாள். ஒரு சொட்டு கண்ணீர் வரவில்லை, ஒரு சொல் அவள் உதிர்க்கவில்லை, அமைதியாக இருக்கிறாள். எல்லோருக்கும் பயம் பிடித்து விடுகிறது. இவள் அமைதியாக இருந்தால் இவள் போய் சேர்ந்து விடுவாளே. சில நேரங்களில் அழுவது நல்லது. நம்முடைய ஊரிலே யாராவது இறந்தால் சம்பந்தப்படாதவர்கள் கூட வந்து ஒரு ஒப்பாரி ஒரு பாட்டுக்கு அழுதுவிட்டு போய்விடுவார்கள். நான் ஒரு அம்மையாரை பார்த்து கேட்டேன், இவருக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு? யார் என்றே தெரியாது என்றது. பிறகு எதற்கு அழுதீர்கள் என்றேன். இல்லை, எல்லாரும் அழுகிறார்கள், நான் அழுதால் நல்லது தானே, அவர்களுக்கு ஒரு திருப்தியாக இருக்குமே என்று கட்டிப்பிடித்து அழுவார்கள். நான் கேட்டேன், தொடர்பில்லாத ஒரு நபருக்கு எப்படி உங்களுக்கு அழுகை வருகிறது? என் கணவர் இறந்ததை நினைத்து அழுதேன் அப்படி என்று சென்று விட்டார். அப்படித்தான் அழுகை வரும். அழுகை திடீரென்று வருமா? சிரிப்பு கூட திடீரென்று வரலாம். ஆனால் அழுகை வருவது மிகவும் சிரமம். இந்த பெண் அமைதியாக இருக்கிறாள், எதுவும் செய்ய மாட்டேன் என்கிறாள், பயந்து போகிறார்கள். அப்போது சுற்றுமுற்றம் இருக்கிறவர்கள் எல்லாம் அவனுடைய வீரத்தை பற்றி பேசுகிறார்கள், அவனுடைய ஒழுக்கத்தை பற்றி பேசுகிறார்கள், நேர்மையை பற்றி பேசுகிறார்கள், மனைவியோடு வைத்திருந்த அன்பை பற்றி பேசுகிறார்கள். அவள் அழவில்லை. அப்போது 90 வயதான ஒரு மூதாட்டி அவளுடைய குழந்தையை கொண்டு வந்து அவள் மடியில் வைக்கிறாள். அவள் அழத் தொடங்குகிறாள். எல்லோரும் விமதி அடைகிறார்கள். எல்லா நேரங்களிலுமே மௌனம் ஆனந்தமயமானதல்ல. சில நேரங்களில் சப்தத்தை விட கொடுமையானது அது. அதனால்தான் அதை ஆக்வர்ட் சைலன்ஸ் என்று கூறுகிறார்கள். சில நேரங்களில் அது ஒரு அருவருப்பான மௌனமாக ஆகிவிடலாம். அதனால்தான் மௌனம் கூட எப்போது வர வேண்டும் என்பது முக்கியம். இந்த மௌனத்தை நாம் எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு சின்ன சம்பவம் கூறுகிறேன். ஒரு நிறுவனத்திற்கு தவளையின் தோல் தேவைப்பட்டது. அவர்களுக்கு தேவைப்பட்டது 10 லட்சம் தவளை தோல். 10 லட்சம் தவளை தோல் வேண்டும் என்று அவர்கள் விளம்பரம் செய்து விட்டார்கள். ஒரு விவசாயி அவருடைய நிலத்திற்கு பக்கத்தில் எப்போது பார்த்தாலும் தவளைகள் சத்தம். நான் 10,000 தவளைகளின் தோலை ஒரு வாரத்தில் சமர்ப்பிக்கிறேன் என்று அவர் தந்தி அடித்து விட்டார். ஒரு வாரம் கழித்து ஒரே ஒரு தவளையின் தோல் தான் வந்தது. அவர் எழுதியிருந்தார், இந்த ஒரு தவளை தான் இவ்வளவு சத்தம் செய்தது, நான் ஏகப்பட்ட தவளை என்று நினைத்து விட்டேன் என்று. ஏனென்றால் சில நேரங்களில் நாம் சாதாரண சில ஓசைகளை கூட அபரிமிதமாக கற்பனை செய்து கொள்கிறோம். ஒன்றுமே பிரச்சனை இருக்காது, அதை பெரிய பிரச்சனையாக எடுத்துக்கொள்கிறோம். 4 பேர் எதிர்ப்பார்கள், அதை 400 பேர் எதிர்ப்பதாக நினைத்துக் கொள்வோம். சாதாரணமாக ஒன்றுமில்லாமல் போய்விடக்கூடிய ஒன்றை பூதாகரமாக நம்முடைய மனமே கற்பித்து நடுங்கி பயந்து இறுதியில் ஒன்றுமில்லை என்று ஆகிற போது பெருமூச்சு விடுவோம். அதற்குள் எல்லா உபாதைகளும் வந்துவிடும், இரத்த கொதிப்பு, நீரழிவு எல்லாம் வந்துவிடும். அதனால் பிரச்சனைகளை சின்ன கல்லாகத்தான் இருக்கின்றன. கண்களுக்கு பக்கத்தில் வைத்து பார்த்தால் பார்வையை மறைக்கும், தூரமாக வைத்தால் அது சின்னது என்பது தெரியும். எனவே பிரச்சனையை கண்களுக்கு அருகில் கொண்டு போகாது. அந்த ஞானி சொன்னார், இந்த கதை சொல்லிவிட்டு, நீங்கள் ஒவ்வொரு சொற்களுக்குள்ளும் இருக்கிற மௌனத்தை பாருங்கள், அடுத்தவர்கள் சொற்களுக்குள் இருக்கிற மௌனத்தை பாருங்கள். அப்படி நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கிற போதுதான் உங்களுக்குள் ஒரு தெளிவு ஏற்படும். அது மௌனம் என்பது உங்களுக்கு புரியும் என்று அவர் தெளிவுபடுத்துகிறார். பல நேரங்களில் மௌனமாக இருப்பது கற்பதற்கான வழியாக இருக்கிறது. நீங்கள் ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் காதுகளின்
மூலம் கற்றுக்கொள்வது தான் நல்லது. நாம் பெரும்பான்மையானவற்றை கேட்டுத்தான் கற்றுக்கொண்டோம். இங்கே இருக்கிறவர்கள் எத்தனை பேர் தாய் சொல்லிக் கொடுக்காமல் தாய்மொழியை கற்றுக்கொண்டீர்கள்? கேட்டுத்தானே தாய்மொழியை கற்றுக்கொண்டீர்கள். எப்படி சாப்பிடுவது என்றாவது வகுப்பு எடுத்துக்கொண்டு வந்துதான் பிறகு நீங்கள் சாப்பிட்டீர்களா? கேட்டீர்கள் எப்படி சாப்பிடு. பெற்றோர் சொல்வார்கள், ஈசிக்கோத, கீழே போடாதே, வழிய விடாதே, பருக்கையை வீணாக்காதே என்று அவர்கள் சொல்ல சொல்ல கேட்டு கேட்டு கற்றுக்கொண்டோம். எனவே மனிதன் அதிகமாக கற்றுக்கொண்டது கேட்டதன் மூலமாகத்தான். அப்படி கேட்பதற்கு என்ன மனநிலை வேண்டும்? மௌனமாக இருக்க வேண்டும். எதிராளி ஒருவர் பேசுகிறார் என்றால் நம்மை காலி செய்துவிட்டு அவர் பேசுவதை கேட்க வேண்டும். நம்மை நிறைத்து கொண்டு கேட்டால் முடியாது. ஜென்னிலே ஒரு கதை உண்டு. நானின் என்கிற துறவியை பார்க்க ஒருவர் வந்தார். அந்த நானின் அந்த பேராசிரியரிடம் பேசிக் கொண்டிருக்கிற போது அவருக்கு தேநீர் தருவதற்காக ஒரு கோப்பையை எடுத்து தேநீரை ஊற்றினார். தேநீர் நிரம்பி விட்டது. ஆனால் ஊற்றிக்கொண்டே இருந்தார். அது வழிந்தது. பேராசிரியர் சொன்னார், அந்த கோப்பை நிறைந்து விட்டது, ஏன் ஊற்றிக்கொண்டே இருக்கிறீர்கள்? அந்த நிறைந்த கோப்பையை போலத்தான் நீங்களும் நிரப்பிக் கொண்டு வந்திருக்கிறீர்கள். உங்களை காலி செய்து கொண்டு வாருங்கள், பிறகு பேசலாம் என்றார். நாம் நம்மை நிரப்பிக் கொண்டிருந்தால் கேட்க முடியாது, கற்க முடியாது, தெரிந்து கொள்ள முடியாது, தெளிவுபடுத்திக் கொள்ள முடியாது. அதனால் திருவள்ளுவர் சொன்னார், கற்றிலன் ஆயினும் கேட்க அஃதொருவர்க்கு ஒர்க்கத்தின் ஊற்றாம் துணை. கேட்பதற்கு என்ன தேவை? மௌனமாக இருக்க வேண்டும், அமைதியாக இருக்க வேண்டும், சப்தம் செய்யாமல் இருக்க வேண்டும். ஆங்கிலத்திலே ஒரு புத்தகம், த அதர் சைட் ஆஃப் சைலன்ஸ் என்று ஊர்வசி புட்டாலியா என்பவர் எழுதியது. இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது ஏற்பட்ட வன்முறைகளை பற்றிய தொகுப்பு அது. அந்த எல்லைப்புறத்திலே இருக்கிற பெண்கள் வன்முறைக்காரர்களின் கையில் சிக்கி சீரழிந்து விடக்கூடாது என்பதற்காக கிணற்றில் குதிப்பார்கள். அவர்கள் ஒட்டுமொத்தமாக குதிக்கிற போது தண்ணீர் பற்றாததால் அவர்கள் சாகாமல் உயிரோடு இருந்து மாட்டிக்கொள்வார்கள். இதையெல்லாம் அவர் எழுதியிருக்கிறார். எப்படியெல்லாம் நாம் மனிதர்களாக இருப்பவர்கள் மிருகங்களாக மாறிவிடுகிறோம். காரணமே இல்லாத ஒருவரின் மீது நாம் வன்மத்தை கட்டவிழ்த்து விடுகிறோம் என்பதை ஊர்வசி புட்டாலியா சொல்கிறார். இதை ஜூலியஸ் சீசர் நாடகத்தில் ஷேக்ஸ்பியர் சொல்லியிருப்பார். ஒருவர் கொல்ல வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால் பிறகு காரணங்களை நாம் கண்டுபிடித்து விடுவோம். அதுதான் நம்முடைய பிரச்சனை. காரணமே இருக்காது, ஆனால் காரணங்களை நாம் கண்டுபிடிப்போம். இதுதான் மனிதர்களுடைய குணம். எப்படி அந்த ஓணானை சிறுவர்கள் எல்லாம் கல்லெடுத்து அடிக்கிறார்களோ அதை போல ஒரு காரணத்தை கண்டுபிடித்து விடுவோம். அதிலே அவர் சொல்லுகிறார், இந்த தூய்மை பணியாளர்கள் யாருமே அப்போது துன்புறுத்தப்படவில்லை என்கிறார். ஏனென்றால் இரண்டு பக்கத்தில் இருப்பவர்களுக்கும் தூய்மை பணியாளர்கள் தேவைப்பட்டார்கள். அதனால் அவர்கள் மீது யாரும் கை வைக்கவில்லை. யார் முக்கியமானவர்களாக இருக்கிறார்களோ அவர்களைத்தான் நாம் ஒரு காலத்தில் ஒதுக்கி வைத்தோம் என்பதை ஊர்வசி பட்டாலியா அந்த மௌனம் என்கிற அந்த நூலிலே குறிப்பிடுகிறார். இது முக்கியமான ஒரு கருத்து. நம்முடைய மௌனம் ஒழுகுகிற பானையாக இருப்பதா, நிரம்பி வழிகிற பானையாக இருப்பதா? சிலருடைய மௌனம் அறியாமையால் வருகிற மௌனம், அது ஒழுகுகிற பானை. நிரம்பி வழிகிற பானை என்பது எல்லாம் அறிந்து கொண்டதால் மௌனமாக இருப்பது. அந்த நிறைவு பெற்ற பானையாக இருக்கிறவருடைய மௌனம் ஆற்றல் பெற்றதாக இருக்கும் என்பதற்கு ஒரு சம்பவத்தை குறிப்பிட விரும்புகிறேன். மிலரேப்பா என்கிற ஒருவர் இருந்தார். இந்த மிலரேப்பா யார் என்றால் தாந்திரீகத்தை சார்ந்த ஒரு ஞானி. திலோப்பா என்ற ஒருவர் இருந்தார். திலோப்பாவுக்கு ஒரு சீடர் இருந்தார். அந்த சீடரின் பேர் மராப்பா. மராப்பாவின் சீடர் நராப்பா. நராப்பாவின் சீடர் மிலரேப்பா. அந்த மிலரேப்பா தன்னுடைய ஆசிரமத்திலே அமர்ந்திருக்கிறார், மௌனமாக அமர்ந்திருக்கிறார். ஒரு வேட்டைக்காரன் தன்னுடைய வேட்டை நாயோடு ஒரு மானை துரத்தி கொண்டு ஓடுகிறான். அந்த மான் நேராக ஓடிப்போய் அந்த மிலரேப்பாவனுடைய ஆசிரமத்திற்குள் நுழைகிறது. அங்கே அவர் அமைதியாக இருப்பதை பார்த்தது அமைதியாக அமர்ந்து விடுகிறார். சிறிது நேரத்தில் அந்த வேட்டை நாய் மானை துரத்தி வந்தது, உள்ளே நுழைகிறது, ஆக்ரோஷமாக உள்ளே நுழைந்தது. ஆனால் மிலரேப்பாவனுடைய அமைதியை பார்த்து அதுவும் அமைதியாக அமர்ந்து விடுகிறது. சிறிது நேரத்தில் அந்த வேட்டைக்காரன் வந்தான். அவன் மிலரேப்பாவை பார்த்தான், அவனும் அமைதியாக அமர்ந்து விட்டான். இதுதான் நிரம்பி வடிகிற மௌனம் செய்யக்கூடிய செயல்.
நீங்கள் மௌனத்தால் நிரம்பி வடிந்தீர்கள் என்றால் உங்களை சுற்றி மௌனத்தின் அதிர்வலைகளை ஏற்படுத்தி விடுவீர்கள். அதற்கு பிறகு அந்த ஒட்டுமொத்த சூழலும் தெய்வீகமயமானதாக ஆகிவிடும். மௌனம் என்பது தன்னை காலி செய்து கொள்வது. ஒரு மூங்கில் தன்னை காலி செய்து கொண்டால்தான் புல்லாங்குழலாக ஆக முடியும். அடைத்து கொண்டிருந்தால் சாரமாகத்தானே ஆக முடியும். எனவே நம்மை காலி செய்கிற போது ஏற்படுகிற மரணம் அருமையானது. அதனால்தான் ஜிஸ்கே கிராமர் என்பவர் ஒன்றை சொன்னார், மௌனம் என்பது ஒன்றுமல்லாதது அல்ல, அனைத்தையும் உள்ளடக்கியதாக இருக்கிறது. அதனால் எல்லாவற்றிலுமே மௌனம் இருக்கிறது. சொற்களில் மௌனம் இருக்கிறது. இரண்டு சொற்களுக்கு இடையே மௌனம் இருக்கிறது. எப்படி நாம் பேசுகிற போது இரண்டு சொற்களுக்கு இடையே இடைவெளி இருந்தால்தான் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். எழுதுகிற போது இரண்டு சொற்களுக்கு இடையே இடைவெளி இருந்தால்தான் மற்றவர்கள் வாசிக்க முடியும். இடைவெளியே இல்லாமல் நீங்கள் எழுதி பாருங்கள், யாராவது புரிந்து கொள்வார்களா? ஒருவர் கூட புரிந்து கொள்ள முடியாது. எனவே இடைவெளி இருப்பதைப் போல மௌனம் இருக்கிறது என்றார். அவர் சத்தீஸ்கரில் உள்ள ராமநாமி என்கிற ஒரு குழுவை பற்றி சொன்னார். அவர் பழங்குடி மக்கள். அவர்களை கோயிலுக்குள் அனுமதிக்கவில்லை. பரசுராம் என்று அவர்களில் ஒருவர் இருந்தார். அவர் நெற்றியிலே கடவுளின் பெயரை பச்சை குத்தி கொண்டார். இவர் பச்சை குத்தி கொள்ளக்கூடாது என்றவர்கள் நீதிமன்றம் சென்றார்கள். 1910 நீதிமன்றம் சென்றார்கள். ஆனால் அந்த பரசுராம் பக்கம்தான் வெற்றி பெற்றது. அந்த ஊர் மக்கள் எல்லோருமே நெத்தியிலே கடவுளின் பெயரை பச்சை குத்தி கொள்வார்கள். ராமரின் பெயரை பச்சை கொள்வார்கள். அவர்கள் யாருமே புலால் உண்ண மாட்டார்கள், மது அருந்த மாட்டார்கள், அமைதியாக இருப்பார்கள். எல்லா நேரங்களிலும் அவர்கள் கடவுளின் பெயரை சொல்லுவார்கள். அதில் நான் சொக்கி போனேன், அவ்வளவு ஒரு ஆனந்தத்தை அனுபவித்தேன் என்று ஜிஸ்கி கிராமர் சொல்லுகிறார். அதை போலவே மௌனமாக இருப்பது என்பது சாதாரணமானதல்ல. ஒரு சப்தம் ஒன்று ஓடிக்கொண்டே இருக்கிறது நமக்குள் என்பதை தெளிவுபடுத்துவதற்காக டல்லாஸ் டெய்லர் என்பவர் சொன்னார். அவர் ஒரு சம்பவத்தை குறிப்பிட்டார். ஜான் கேஜ் என்பவர் ஒரு இசைக்கலைஞர். அவர் ஒரு இசைக்கோவை நிகழ்ச்சியை நடத்துகிறார். அதற்கு பெயர் 4 நிமிடங்கள் 33 வினாடிகள். அதற்கு பெயரே 4 நிமிடம் 33 வினாடிகள். இப்படி அரங்கம் நிறைந்த ஒரு கூட்டம் அந்த ஜான் கேஜினுடைய இசை கட்டேஜ்க்காக காத்திருக்கிறது. டேவிட் டியூடர் என்பவர் தான் பியோனா வாசிக்கிறார். வந்து அமர்கிறார். எல்லோரும் இசை வெள்ளம் பாயப்போகிறது என்று எதிர்பார்க்கிறார்கள். அவர் பியோனாவை திறக்கிறார், மூடுகிறார். எதுவுமே செய்யவில்லை. எல்லா பார்வையாளர்களும் காத்திருக்கிறார்கள், இசை வரும் இசை வரும் என்று. 4 நிமிடம் 33 வினாடிகள் ஆனது. எழுந்து வெளியே சென்று விட்டார். பயங்கரமான ஆர்ப்பரிப்பு, பயங்கரமான எதிர்குரல்கள், எங்களை ஏமாற்றி விட்டீர்கள் என்று. ஜான் கேஜ் சொன்னார், உங்களால் 4 நிமிடங்கள் 33 நொடிகளுக்கான மௌனத்தை கூட சகித்து கொள்ள முடியவில்லை. அப்படிப்பட்ட சப்தங்களுக்கு நீங்கள் பழகி இருக்கிறீர்கள் என்று சொன்னார். அந்த ஜான் கேஜ் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திலே இருக்கிற சப்தமில்லாத அறைக்கு சென்றார். அங்கே சப்தமே கேட்காது, அப்படி ஒரு அறையை செய்திருக்கிறார்கள். எனக்கு கூட ஆசைதான் அப்படி ஒரு அறையில் போய் 1 மணி நேரம் இருந்துவிட்டு வரலாம் என்று. அந்த அறைக்குள் நுழைந்தார். அவர் வெளியே வந்தபோது சொன்னார், என்னுடைய ரத்தம் சுழல்வதை நான் கேட்டேன். எனவே மௌனம் என்கிற ஒன்று சாத்தியமே இல்லை, அமைதி என்பது சாத்தியமே இல்லை. நாம் அமைதியாக இருக்கிற இடத்தில் கூட நம்முடைய ரத்தம் ஒன்று ஓடுவதை கேட்டுக்கொண்டே இருப்போம் என்று அவர் குறிப்பிட்டார். எனவே அமைதி என்பது நமக்குள்ளே இருக்கிற எண்ணங்கள் எல்லாம் அடங்கி போகிற போது அற்புதமான ஒரு அனுபவத்தை பெறுவதுதான். அதிகம் பேசுவது எப்படிப்பட்ட ஆபத்து என்பதை உணர்பவர்கள் மௌனத்தை கற்றுக்கொள்வார்கள். ஷேக்ஸ்பியர் கொரோலினியஸ் என்கிற ஒரு நாடகத்தை எழுதியிருக்கிறார். இந்த கொரோலினியஸ் என்பவன் ஒரு வீரன், சிறந்த வீரன், பல போர்க்களங்களில் வென்றவன். அந்த ஒப்பற்ற வீரனுக்கு தான் தேர்தலில், செனட் தேர்தலில் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஆசை ஏற்படுகிறது. ஓரிடத்தில் புகழை பெற்றவர்கள் அதை இன்னொரு இடத்தில் காசாக்கி கொள்ள ஆசைப்படுவது தவறு. ஆனால் பலருக்கு அந்த ஆசை வந்து விடுகிறது. அவர் சென்று அந்த மக்களை சந்திக்கிறார். ஒரு மேடையிலே போய் நின்று தான் எந்தெந்த போரில் கலந்து கொண்டேன், வீர சாகசங்கள் செய்தேன் என்றெல்லாம் சொல்லுகிறார்.
தன்னுடைய சட்டையை விலக்கி தான் பட்ட காயங்களை எல்லாம் காண்பிக்கிறார், விடுப்புண்களை எல்லாம் காண்பிக்கிறார். கூட்டம் ஆர்ப்பரிக்கிறது. எல்லோருமே எப்படியாவது இவருக்குத்தான் வாக்களிக்க வேண்டும் என்று முடிவு செய்து விடுகிறார்கள். அதற்கு பிறகு இரண்டாவது வாய்ப்பின் போது வருகிறார். மறுபடியும் தன்னுடைய சாகசங்களை எல்லாம் சொல்கிறார். தன்னைத்தானே பெருமை பேசிக் கொள்கிறார். மக்களுக்கு அழுக்கிறது. எதிரிகளை எல்லாம் திட்டுகிறார். அவர்கள் எதற்கும் பயனற்றவர்கள் என்று வைகிறார். மக்களுக்கு வெறுப்பு ஏற்படுகிறது. இவர் தன்னை பற்றி பேச பேச அவர்களுக்குள் ஒரு அசூயை ஏற்படுகிறது. எப்படியாவது இவரை தோற்கடிக்க வேண்டும் என்று மக்கள் பெருந்திரளாக மக்கள் வந்து வாக்களித்தால் யாரையோ தோற்கடிப்பதற்குத்தான், யாரையும் வெற்றி பெற செய்வதற்காக அல்ல. பெருந்திரளாக வந்து வாக்களிக்கிறார்கள். கொரோனியஸ் தோத்து போகிறார். பிறகு நாட்டை விட்டு போய் எதிரி நாட்டோடு சேர்த்து கடைசியில் ஒன்றுமில்லாமல் போய்விடுகிறார். அவரை பற்றி ஷேக்ஸ்பியர் சொல்லுவார், இவன் கொடூரமானவன். சின்ன வயதிலேயே பட்டாம்பூச்சிகளை பிடித்து பிடித்து விட்டு கொடுமைப்படுத்துவான். யாருக்காவது பட்டாம்பூச்சிகளை கொடுமைப்படுத்த தோன்றுமா? எவ்வளவு அழகாக இருக்கின்றன. அவை பறந்து போகிற போது நம்முடைய இதயமே பறந்து போவதைப் போல அல்லவா இருக்கிறது. ஹைக்கூ கவிதை உண்டு, உதிர்ந்த பூ மீண்டும் கிளையில் ஒட்டி கொண்டது, ஓ பட்டாம்பூச்சி என்று. ஒரு பட்டாம்பூச்சி போய் உட்காருகிற போது உதிர்ந்த பூ ஒன்று ஒட்டி கொண்டதை போன்ற மகிழ்ச்சி ஏற்படவில்லையா? சுகம் ஏற்படவில்லையா? ஆனந்தம் ஏற்படவில்லையா? பட்டாம்பூச்சிகளை பார்க்கிற போது நாமும் பறக்க வேண்டும் என்கிற எண்ணம் ஏற்படவில்லையா? அது பூக்களின் மீது அமருகிற போது நம் உடல் சற்று கூச்சமாக இல்லையா? கூச்சரியவில்லையா? இதுதானே அழகு. அந்த பட்டாம்பூச்சிகளை பிடித்து பிடித்து விடுகிறான் என்றால் அவன் எவ்வளவு குரூரமான எண்ணம் உடையவனாக இருப்பான். கடைசியில் கரோனியஸ் அதிகம் பேசியதால் வீரனாக இருந்தும் வெற்றி வாய்ப்பை இழந்தான். குறைவாக பேசுவது எப்போதுமே நல்லது. இன்னொரு உதாரணம், 14ஆம் லூயி, பிரெஞ்சு நாட்டு மன்னர். அவர் அதிகம் பேச மாட்டார். எதிலாவது அவர் முடிவெடுக்க வேண்டும் என்றால் அவருடைய அரசவை இரண்டாக பிரியும். இரண்டு பக்கமும் நாட்கணக்கில் அந்த பிரச்சனை குறித்து விவாதிப்பார்கள். விவாதித்து இந்த பக்கத்திலிருந்து ஒருவரை தேர்ந்தெடுத்து அந்த பக்கத்திலிருந்து ஒருவரை தேர்ந்தெடுத்து என்ன பேச வேண்டும் என்றெல்லாம் ஒத்திகை நடத்தி பிறகு மன்னரிடம் அனுப்பி வைப்பார்கள். அவர்கள் இருவரும் சென்று லூயி 14 முன்பு நின்று தங்களுடைய வாதங்களை எல்லாம் வைப்பார்கள். அவர் எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு அனுப்பிவிடுவார்கள். அதற்கு பிறகு திடீரென்று ஒரு நாள் வந்து ஒரே வரியில் இப்படி செய்யுங்கள் என்று சொல்வார். அவ்வளவுதான், அதுதான் ஆணை. அவ்வளவுதான் அவர் பேசுவார். அதற்கு மேல் பேச மாட்டார். எல்லாவற்றையுமே அவர் கிரகித்து கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்பதை நடவடிக்கை எடுத்ததால் ஒப்பற்ற பிரெஞ்சு மன்னராக அவர் திகழ்ந்தார் 14ஆம் லூயி. ஒரு தலைவனாக இருப்பவன் மௌனமாக இருந்து மற்றவர்கள் பேசுவதையெல்லாம் கேட்டு அனைத்தையும் அலசி அதற்கு பின்பு முடிவெடுக்க வேண்டும் என்பதற்குத்தான் அந்த லூயி 14 வாழ்க்கை ஒரு உதாரணமாக இருக்கிறது. அடுத்தது முக்கியமானது, 1825ஆம் ஆண்டு நிக்கோலஸ் என்கிற ஒருவர் ரஷ்யாவினுடைய ஜாராக பதவியேற்றார். அவருடைய ஆட்சிக்கு எதிராக பலர் கிளர்ச்சி செய்தார்கள். அதில் ஒருவர் கொன்ரட்டி ரைலேயேவ் என்பவர். அந்த ரைலேயேவை பிடித்தார்கள். அவருக்கு தூக்கு தண்டனை வழங்கப்பட்டது. தூக்கு மேடையிலே ரைலேயேவை தூக்கிலே போடுகிறார்கள். கயிறு அழுந்து விருந்துவிட்டது. அதுபோன்ற நிகழ்வுகளில் பல நாடுகளில் இருக்கிற நம்பிக்கை, தெய்வ சங்கல்பம், இவர் சாகக்கூடாது என்று மன்னிப்பு கொடுத்து விடுவார்கள். இதுதான் பல மேற்கத்திய நாடுகளில் இருந்த நெறிமுறை. கீழே விழுந்தவுடன் இவருக்கு மன்னிப்பு கிடைத்துவிடும். ஆனால் கீழே விழுந்தவுடன் இவர் சும்மா இருக்கவில்லை. ரைலேயேவ் ஒரு தூக்கு கயிறை கூட சரியாக செய்ய முடியவில்லை ரஷ்யாவில் என்று சொல்லிவிட்டார். இவருக்கு விடுதலை பெற்று தர வேண்டும் என்பதற்காக இந்த சம்பவத்தை எடுத்துக்கொண்டு ஒரு மெசஞ்சர் போகிறார் மன்னரிடம். அந்த விடுதலைக்கான கடிதத்தை கொண்டு போய் கொடுக்கிறார். நிக்கோலஸ் அதை வாங்கி படிக்கிறார். படித்துவிட்டு கையொப்பம் போட போகிற நேரத்தில் ரைலேயேவ் என்ன சொன்னார் என்று கேட்கிறார். ஒரு தூக்கு கயிறை கூட ரஷ்யாவினால் செய்ய முடியவில்லை என்று சொன்னார். சரி, அவரை தூக்கில் போடுங்கள் என்றார். இரண்டாவது முறை கயிறு சரியாக இருந்தது, காணாமல் போனார். சில நேரங்களில் வாய் துடுக்கினால் வாழ்க்கை இழந்தவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு உதாரணம்.
தயவு செய்து அமைதியாக இருங்கள், மௌனமாக இருங்கள். பல நேரங்களில் மௌனமாக இருப்பதே மகத்தான செயலாக இருக்கும் என்பதை அந்த நிக்கோலாசனுடைய வரலாறு நமக்கு காண்பிக்கிறது. அதனால்தான் நாம் எந்த நேரத்தில் பேச வேண்டும் என்பது தெரிய வேண்டும். 3 பேர் ஒரு தூக்கு மேடைக்கு அனுப்பப்படுகிறார்கள். ஒரு கில்லட்டின் இருக்கிறது. அந்த சுவிட்ச் போட்டால் அந்த கில்லட்டின் கழுத்தை வெட்டிவிடும். முதலாவது நபர் போகிறார், சுவிட்ச் போடுகிறார்கள், வேலை செய்யவில்லை, விடுவித்து விடுகிறார்கள். இரண்டாவது நபர் போகிறார், சுவிட்ச் போடுகிறார், வேலை செய்யவில்லை, அவரையும் விடுவித்து விடுகிறார். மூன்றாவது நபர் போகிறார், அவர் மின் பொறியாளர், மின்சாரத்தை பற்றி படித்தவர். அவர் போய் படுத்தவுடன் அவர் சொல்லுகிறார், அந்த 2 ஒயர்களையும் சரியாக நீங்கள் மாட்டினால் வேலை செய்யும் என்கிறார். தேவையா இது? இப்படித்தான் சில நேரங்களில் நிகழ்ந்து விடுகிறது. கேட்காத ஒலிகள் எங்கள் கேட்ட பாடல்களை விட இனிமையானது என்று கீட்ஸ் குறிப்பிட்டார். அன்ஹர்ட் மெலடிஸ் ஆர் ஸ்வீட்டர் தன் தி ஹர்ட் மெலடிஸ் என்று சொல்லுகிறார். நாம் இன்னும் கேட்காத பல இசை இருக்கிறது. அது எங்கே கேட்கப் போகிறோம்? கேட்பதற்கானது நம் காதுகளை திற. ஏனென்றால் நம் காதுகளுக்கு எட்டாத ஓசைகள் இருக்கின்றன. உதாரணமாக, வவ்வால்களுக்கு தெரிந்த ஓசைகள் நமக்கு தெரியுமா? தெரியாது. அவை அல்ட்ரா சவுண்ட் என்கிற ஓசைகளை கேட்க முடியும். இன்ஃப்ரா சவுண்ட் என்கின்ற ஓசைகளை யானைகள் கேட்க முடியும், நமக்கு கேட்காது. டோபர்மேன் கேங் என்கிற ஒரு படம், அதிலே நாய்களை கொள்ளையடிப்பதற்காக பழக்குவார்கள். அதற்கு விதவிதமான பிகல்கள் வைத்திருப்பார்கள். ஒரு பிகலை அடித்தால் அந்த நாய் மட்டும் வரும், அடுத்த பிகலை அடித்தால் அந்த நாய் மட்டும் வரும். ஏனென்றால் அந்த பிகலில் அந்த ஓசை வெளிப்படும். ஆனால் மனிதர்களுக்கு கேட்காது. மனிதர்களுக்கு கேட்டால் எப்படி அந்த நாய்களை கொள்ளையடிக்க பழக்க முடியும்? மனிதர்களுக்கு கேட்காது, நாய்களுக்கு மட்டும் கேட்கும். எனவே நமக்கு கேட்காத பல ஓசைகள் இருக்கின்றன என்பதை நாம் உணர வேண்டும். ஆர்லின் பிரான்சாப்ட் என்கிறவர் ஒன்றை சொல்லுகிறார். இன்றைய குழந்தைகளுக்கு அதிக சத்தத்தை நாம் பழக்கி வைத்து விடுகிறோம், அதனால் அவர்கள் செவிகள் சேதப்பட்டு விடுகின்றன. நான் ஏற்கனவே சொன்னதைப் போல சப்தங்களின் நடுவில் வாழ்கிறோம் நாம். எனவே இந்த சப்தங்கள் எல்லாவற்றையும் அமுக்குகிற அளவிற்கு இன்னும் அதிக சப்தத்தில் அவர்கள் பாட்டை கேட்கிறார்கள், இன்னும் அதிக சப்தத்தில் திரைப்படங்களை பார்க்கிறார்கள், தொலைக்காட்சியை வைக்கிறார்கள். அதனால் அவர்கள் காதுகள் சேதப்படுகின்ற வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது என்று அவர் குறிப்பிடுகிறார். 2 விதமான அமைதி இருக்கிறது. ஒன்று மயான அமைதி, இன்னொன்று மலர்த்தோட்ட அமைதி. மலர்த்தோட்ட அமைதிக்கும் மயான அமைதிக்கும் வித்தியாசம் இருக்கிறது. மயான அமைதியிலே நரிகள் ஊளையிடும், நாய்கள் குரைக்கும், பிணந்தின்னி கழுகுகள் அங்கங்கே அமர்ந்து கொண்டு சத்தம் செய்யும், காற்று வேகமாக அடித்து நம் காதுகள் எல்லாம் சேதப்படுகிற அளவிற்கு ஒளி செய்யும். அப்படிப்பட்ட மயான அமைதி பயமுறுத்துவதாக இருக்கும். மலர்த்தோட்ட அமைதி ஒன்று இருக்கிறது. அது குயில்கள் பாடுவதும் பறவைகள் பறப்பதுமாக, இன்னிசை எழுப்புவதுமாக, செடிகள் சாய்வதாக, மலர்கள் மலர்ந்து ஓசை செய்வதாக, அவ்வப்போது மரங்கள் தங்கள் தலையை ஆட்டுவதாக இனிமையான ஓசை ஏற்படும். நம்முடைய வாழ்க்கையை நாம் மலர்த்தோட்ட ஓசையாக ஆக்கப் போகிறோமா அல்லது மயான அமைதியாக ஆக்கப் போகிறோமா என்பதுதான் முக்கியம். 3 ஞானிகள் மௌன விரதம் இருப்பது என்று முடிவெடுத்து விட்டார்கள். 21 நாட்கள் மௌன விரதம் இருக்க வேண்டும். 3 அமர்ந்தார்கள். 4வது நாள் அவர்கள் சாப்பிடுகிற போது ஒருவர் சொன்னார், சாம்பார் சரியில்லை என்றார். உடனே 2வது துறவி, நீ பேசிவிட்டாய் என்றார். 3வது துறவி, நான் மட்டும்தான் பேசவில்லை என்றார். நன்றி, வணக்கம்.